உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரியா மாட்டியிருப்ப இன்னைக்கு. இந்த வீட்ல யாருமே தூங்க மாட்டாங்க போல. நீ யாரு? நீ யாரு? நான் ராதா. குன்குன். அப்படியா? ஓ, மோகனையா துளசி அம்மாவோட குன்குன். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்க. துளசியோட குன்குன். அதானே சொன்ன. மோகனையா துளசி அம்மாவோட குன்குன். நீ எல்லாம் செவடா? நான் சொன்னது உன் காதுல விழல. வெறும் துளசியோட குன்குன் தான். குன்குன் மோகனோட பொண்ணு கிடையாது. அப்படியா? அப்பா மேல கோவமா? அப்படி சொல்லக்கூடாது. நீ பாக்குறதுக்கு அவர மாதிரியே இருக்க. அதே அழகான கண்கள், உருண்டையான முகம், அதே நீளமான மூக்கு. அதே மாதிரி மூக்கு மேல கோவம். என் கோவம் எப்படி இருக்கும்னு இப்ப நான் உனக்கு காமிக்கிறேன். என்ன பண்ற? குன்குன், என்ன பண்ற? என்ன விடு. என்ன பண்ற? குன்குன், சொன்ன கேளு. என்ன பார்த்தா பாவமா இல்ல? என்ன விடு. சொன்ன கேளு குன்குன். நிறுத்து ப்ளீஸ். ஐயோ அப்பா, வேணாம். குன்குன், சொன்ன கேளு. பண்ணு பாரு. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப எப்படி சுடுவ? குன்குன், குன்குன், என்ன சேட்டை இதெல்லாம்? முதல்ல தாமினி தொந்தரவு பண்ண, இப்ப இவளையா? அதுக்கு எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? என்ன அடிப்பியா? இல்லனா என் அம்மாவை கொன்ன மாதிரி என்னையும் நீ கொன்னுடுவியா? குன்குன், மோகன், நிறுத்து. நீங்க என்ன பண்றீங்க? அவ குழந்தை. குழந்தை இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். இவர் என்னோட அம்மாவை கொன்னுட்டாரு. இப்போ என்னையும் கொன்னுடுவாரு. எவ்வளவு கொல்லணுமோ கொல்லு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்னோட அப்பாவா? அப்படி இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? நீ ஒன்னும் என்னோட அப்பாவே இல்ல. ஐ ஹேட் யூ. குன்குன், சும்மாரு. மோகன், அவ சின்ன குழந்தை தானே, ஏதோ பேச தெரியாம பேசுறா, விடு. நீ போ மோகன்.
அப்போ இந்த கவலையை தான் மோகனையா அவர் தலைமையில ஏத்தி வச்சிருக்காரா? பொண்ணை பத்தின கவலை. இதுதான் அவரோட வருத்தத்துக்கு காரணம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாப்பிள கைய நீ புடிப்ப? அவரோட கை, காலு, தலை எல்லாத்தையும் பிடிக்கிற உரிமை இதோ நிக்கிறாளே என் பொண்ணு தாமணிக்கு மட்டும்தான் உண்டு. புரிஞ்சுதா? இது மோகனோட வீடு. என்ன பண்ணாலும் அவதான் மோகனோட பொண்ணு. குறுக்க வந்து பேசுறதுக்கு நீ யாரு? நீ எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு. அதனாலதான் ராத்திரி இங்க தங்க அனுமதிச்சேன். இல்லனா கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளியிருப்பேன். உன்னோட லிமிட் என்னவோ அதுல நீ இருந்துகிட்டா நல்லது. அதிக பிரசங்கித்தனெல்லாம் பண்ணாத. ஓ பட்டிக்காடு, இந்தா உன் கிருஷ்ணரை உன் படுக்கையில படுக்க வச்சுக்கோ. நீயும் என்னோட பெட்ல படுத்து தூங்கு. ஆனா தயவு செஞ்சு ரூபா விட்டு வெளியில வந்துடாத தாயே. வா. ஏன் முகத்தை திருப்பி வச்சிருக்க? நீ சந்தோஷப்படல. என்ன உன் பொண்ணு அப்படியே உன்ன மாதிரி தான் இருக்கா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என்ன வேதனைப்படுத்துறதுல அவளோட எல்லா விதமான வேதனைக்கும் நான் தான் காரணம்னு எனக்கும் தோண ஆரம்பிக்குது. அவளும் உன்ன மாதிரி என் கூட எந்த உறவும் தேவையில்லைன்னு நினைக்கிறா. அவ எனக்கு யாருமே இல்லல. ஏன்னா அவ உன் பொண்ணு, துளசியோட பொண்ணு. துளசியோட பொண்ணு குன்குன் சந்தோஷமா. கிரேட். கிரேட். இன்னொரு விஷயம், உன்ன மாதிரியே அவளும் முன்ன பின்ன தெரியாம பேசிட்டா. அவ பேச்சு என் இதயத்தை குத்துதுன்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு விஷயத்துல அவ என்ன மாதிரி, அவ அப்பா மாதிரி பண்றா. அவ ப்ராப்ளம்ஸ் பார்த்து பயந்து ஓடுறதுல எதிர்த்து நிக்கிறா. சிச்சுவேஷன்ஸ் எந்த அளவுக்கு மோசமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, மூச்சு விடுறதே கஷ்டமா இருந்தாலும் அவ பயந்து ஓட மாட்டா. அவ உன்ன மாதிரி ஓட மாட்டா. இங்கே இருந்து சந்திப்பா. அவ உன்ன மாதிரி இல்ல. உறவுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா உடனே மொத்தமா அறு தெரிஞ்சிட்டு ஓட மாட்டா. இந்த விஷயத்துல அவ அப்பா மாதிரியே இருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.